திரியேக கடவுளின் நாமத்தினால் நாம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். நல்லா இருக்கிறீங்களா? சொல்லுங்க, நல்லா இருக்கீங்களா? கடவுளுக்காக நன்றி சொல்லுது. எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய மீட்புக்காக, நம்முடைய ரட்சிப்புக்காக, நம்முடைய பாவ மன்னிப்புக்காக தன்னையே ஒப்பு கொடுத்தார். தன்னை தானே பிரதிஷ்டை செய்து கொண்டார். காரணம், நாம் ரட்சிக்கப்பட வேண்டும், நாம் மீட்படைய வேண்டும், எல்லாரும் வாழ்வு பெற வேண்டும், எல்லாரும் பரலோக வாழ்வை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்தை விட்டு நமக்காக நம்மை தேடி நாம் இருக்கிற இடத்திற்கு இந்த உலகத்திலே வந்தார். நாம் ரட்சிக்கப்படுவதற்கு, கடவுளுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே தாழ்த்தினார். நம்முடைய ரட்சிப்புக்காக நாமும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய நாமத்தினால நாம் ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டதனால விசுவாசத்தின் மூலமாக ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இயேசுவானவர் நம்முடைய பாவங்களை மன்னித்திருக்கிறார். நாம் மீட்கப்பட்டவர்கள், நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள். எனவே நாமும் கூட என்ன செய்ய வேண்டும்? நம்மை நாமே ஒப்பு கொடுக்க வேண்டும், நம்மை நாமே பிரதிஷ்டை செய்ய வேண்டும். எதற்காக? பிறருடைய ரட்சிப்புக்காக, பிறருடைய மீட்புக்காக, ஆத்தும ஆதாயம் செய்வதற்காக, இயேசுவை அறியாத மக்களுக்கு இயேசுவை பற்றின சுவிசேஷத்தை கொண்டு செல்வதற்காக நம்மை நாமே ஒப்பு கொடுக்க வேண்டும், நம்மை நாமே பிரதிஷ்டை செய்ய வேண்டும். யோவான் 17ஆம் அதிகாரம் ஹை பிரிஸ்ட் பிரேயர் என்று சொல்லி சொல்லுவார்கள். ஆசாரிய ஜெபம். அந்த ஜெபத்திலே இயேசுவானவர் ஜெபிக்கிறார் நமக்காக, நம்மை நாமே ஒப்பு கொடுப்பதற்காக. அதுதான் யோவான் 17ஆம் அதிகாரம் 19வது வசனம் இப்படியாக சொல்கிறது: அவர்களும் சத்தியத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டவர்களாகும்படி அவர்களுக்காக நான் என்னை தானே பிரதிஷ்டை செய்கிறேன். என கண்பானவர்களே, நாமும் கூட சத்தியத்திலே பிரதிஷ்டை செய்ய முடியாக, சத்தியத்திலே வாழ முடியாக, சத்தியத்திற்காக வாழ முடியாக இயேசு ஆண்டவர் தன்னை தானே பிரதிஷ்டை செய்து கொண்டார். அதே போல நாம் கூட நம்மை நாமே ஒப்பு கொடுப்போம், நம்மை நாமே இயேசுடைய ஊழியத்துக்காக, இயேசுடைய ரட்சிப்புக்காக நம்மை நாமே ஒப்பு கொடுத்து வாழும் பொழுது கடவுள் நம்மை ஆஸ்வதிக்கிறார், கடவுள் நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறார், கடவுள் நமக்கு பரலோக வாழ்வை நமக்கு கொடுக்கிறார். இந்த நம்பிக்கையின் வார்த்தையோடு கூட இயேசு ஆண்டவர் நமக்காக தன்னை ஒப்பு கொடுத்தது போல நாமும் கூட அவருடைய சுவிசேஷ நிமித்தமாக நம்மை நாமே ஒப்பு கொடுத்து வாழ்வோம், ஆத்தும ஆதாயம் செய்வோம். கிறிஸ்துவை அறியாத ஜனங்களுக்கு அவரை கொண்டு செல்வது கடவுள் நம்மிலே மகிமைப்படுவார். நம்மிலே மகிமைப்படுகிற கடவுள் நம்மை ஆஸ்வதிப்பார், ஆசீர்வாதமான வாழ்வை நமக்கு கொடுப்பார். ஆமென். எல்லாவற்றுக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள் காத்துக் கொள்வாராக. ஆமென். அனைவருக்கும் ஸ்தோத்திரம். கடவுள் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.